ஹலோ செல்ல குட்டீஸ், நான் உங்கள் தோடி அலசல்ராஜ். இன்னைக்கு இந்த மலசு நல்ல சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னா ரைஸ் இல்லை சென்னா பிரியாணி, இது எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வந்து சுருளாக வெட்டி அதையும் போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். இது வந்து வேகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், வெங்காயத்தில் எப்போயுமே உப்பை நீங்கள் போட்டுறணும். ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை இந்த வெங்காயத்திலே சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிடுவோம். வெங்காயம் வந்து ஒரு பாதி வெந்தோன்னு நம்ம அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எப்போயுமே வந்து ஃப்ரெஷ்லி கிரவுண்டட், அதாவது ஃப்ரெஷ்லி அரைச்சதாக பார்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிறத விட அப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அரைச்சி அதையும் நல்லா போட்டு வதக்குன்னு வதக்கிப்போம். ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து இதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியே நீங்கள் இதுக்கு போட மாட்டீங்க. இந்த பிரியாணிக்கு தக்காளியே தேவையில்லை, அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ டொமேட்டோவே சேர்க்காமல் அடுத்து மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 2 மிளகா, எப்போயுமே வந்து பிரியாணினா 2 மிளகா வந்து உடச்சி போட்டுக்கோங்க. அதோட காரம் இல்லை ப்ளஸ் வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிற பிறகு நீங்கள் போட வேண்டிய பொடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற பொடிகள் தான் அதில் போட போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி தூள், அது வந்து கலருக்காக, காரமும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து கூட போட்டுக்கோங்க. இது 1 ஸ்பூன் போட்டால் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூனு, நம்ம பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கடையில் வாங்கினா சரி, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டிக்கோங்க. இது நல்லா அந்த எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன், மசாலா போட்டிங்கன்னா அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த 1/4 டம்ளர் தண்ணி, அந்த எண்ணெயெல்லாம் சேர்ந்து அந்த மசாலா நல்லா வெந்த பிறகு நல்லா கொத்தமல்லி, புதினா நல்லா வந்து க்ளீன் பண்ணதை எடுத்து ஒரு கொத்து எடுத்து அதில் அப்படியே போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு, சென்னா வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்து வேக வச்சிட்டேன். எப்படின்னா உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி போட்டு வேக வச்சாச்சு. தண்ணியை வடிக்காமல் அந்த தண்ணியை அந்த பிரியாணி அரிசியில் ஊற்றி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டா அதுக்கு அளவாக ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நல்லா அந்த சென்னாவும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்னா வந்து பார்த்திங்கன்னா அரை வேக்காட்டில் எடுத்துருங்க. ஏன்னா இது திரும்ப ஒரு 2 தடவை வேகும்போது குழஞ்சிடக்கூடாது ரொம்ப. ஸோ அப்போ ஒரு 2 விசில், இப்போ ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா பெரட்டிடுங்க. இந்த பெரட்டுற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஓகேயாக இருந்ததுன்னா ஃபைன். நெக்ஸ்ட் வந்து மெயினாக நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண போகிறது லெமன். கொஞ்சம் நிறைய லெமன் போட்டுக்கோங்க. அதாவது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறத விட இதுக்கு வந்து இன்னொரு மடங்கு போட்டிங்கன்னா இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லெமனையும் புழிஞ்சிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே நீங்கள் பிரியாணியை வச்சுருங்க. நல்லா 2 விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா உதிரியாக பிரியாணி இருக்கணுங்கிறதுக்காக. நிறைய நீங்கள் விசில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. 2 விசில் வரட்டும். பிரியாணி பார்த்திங்கன்னா சும்மா பொலன்னு வெந்திருக்கும். உண்மையாலே சொல்கிறேன், லஞ்ச் பாக்ஸ்க்காக இருக்கட்டும், மத்தியானத்துக்காக இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரியாணினா அது இந்த கொண்டக்கடலை பிரியாணி தான். ஸோ சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கேன் நானும். எக்ஸலண்ட்டாக இருந்தது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் மந்த்ராலயம் போகிறேன், அடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டுருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.